உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் கரையோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக இதனை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் தெரியப்படுத்த வேண்டும் எனவும், நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்படுவதோடு முகாம்களில் தங்க வைக்கப்படுவோருக்கு உணவு, குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். காவிரியில் குளிப்பது, நீந்துவது, மீன் பிடிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும், இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து சேலம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1,51,511 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த சூழலில் டெல்டா பாசனத்திற்காக முதற்கட்டமாக 12,000 கன அடி நீரை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். ஒரு சில நாட்களில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே முழுவதுமாக உபரி நீராக வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் சங்ககிரி மற்றும் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. அன்பான பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. காவிரி டெல்டா பகுதியில் அதிக மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்து விடப்படுவதால் காவிரி கரை ஓரப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் மேடான பகுதிக்கு செல்லுமாறும், காவிரி ஆற்றில் ஆழமான பகுதியில் யாரும் குளிக்க செல்ல வேண்டாம் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பு. காவிரி டெல்டா பகுதியில் அதிக மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்து விடப்படுவதால் காவிரி கரை ஓரப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் மேடான பகுதிக்கு செல்லுமாறும், காவிரி ஆற்றில் ஆழமான பகுதியில் யாரும் குளிக்க செல்ல வேண்டாம் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு மாவட்ட நிர்வாகம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.